மானாமதுரையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இளைஞர் ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. போலீசார் தாக்கியதில் இளைஞர் ஆகாஷ் உயிரிழந்ததாக அவரது பெற்றோர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரது உறவினர்கள் போராட்டத்தையும் நடத்தி வருகிறார்கள். அது தொடர்பான செய்திகளையும் பார்த்து வருகிறோம். போலீசாரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். முழு தகவலை சொல்லுங்க. மானாமதுரையில போலீஸ் கஸ்டடியின் போது இறந்து விட்டதாக இளைஞர் ஒருவரை இறந்து விட்டதாக கூறி அவரது உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக உடனடியாக காவல்துறையினரால் தாக்கியதால் தான் தனது மகன் இறந்து விட்டதாக கூறி தொடர்ச்சியாக அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில நேற்று காவல்துறை தரப்பிலும் ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து பொறுப்பு டிஜிபியான வெங்கடராமன் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கின் சீரியஸ் தன்மையை கருத்தில் கொண்டு இந்த சிபிசிஐடிக்கு மாற்றப்படுவதாக பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் அவர்கள் உத்தரவுல தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக சிபிசிஐடி ஏடிஜிபி இதற்கு விசாரணை அதிகாரியாக ஒருவரை நியமித்து இந்த வழக்கு தொடர்பான முழு கோப்புகளையும் பெற்று உடனடியாக முதலில் இருந்து இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என அந்த உத்தரவுல பொறுப்பு டிஜிபி உத்தரவு குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கானது பல்வேறு கட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த 6ஆம் தேதி அதிகாலை இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்ல வாளால வெட்டியது தொடர்பாக இளைஞர் ஆகாஷ் டெலிசன் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். இதுல கைது செய்ய முற்படும் போது இந்த ஆகாஷ் டெலிசன் என்பவர் மேலிருந்து கீழே விழுந்ததுல அவருக்கு முறிவானது ஏற்பட்டது. அதன் பின்னர் அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கப்பட்டார். இது தொடர்பாக நீதிமன்ற நடுவரும் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதாக தெரிகிறது. இந்த நிலையில தான் போலீஸ் தாக்கியதால் தான் தனது மகன் இறந்து விட்டதாக கூறி அவர்கள் தொடர்ந்து உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு வருகின்றனர். இதனால மானாமதுரையில மிகுந்த ஒரு பதற்றமான சூழலானது நிலவி வரக்கூடிய நிலையில பல்வேறு அரசியல் கட்சியினரும் இந்த மரணத்திற்கு கண்டனம் விளைவிக்கும் வகையில போஸ்டுகளையும் பதிவிட்டு வந்த நிலையில தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.